Presenting my first very own book, Stop Waiting, a fitness memoir and guidebook for a fitter, healthier you. You can now pre-order your copy on Amazon or click the link in the description. Hi and welcome to Stay Fit with Ramya. ஒரு சில நாள் நம்ம காலைல தூங்கி எழுந்து வந்து கண்ணாடியில் பார்க்கும்போது இன்னைக்கு அவ்வளோ ஓகேயா இல்லையே முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம்ல. உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு அந்த மாதிரி நிறையா நாட்கள் இருக்கும். ஒன்று ஓவராக தூங்கியிருப்பேன், இல்லை கம்மியாக தூங்கியிருப்பேன், டிஸ்டர்ப்டாக இருந்திருக்கும் ஸ்லீப். அதனால வந்து கண்ணு கீழே வந்து ஒரு பஃபினஸ், ரொம்ப டயர்டான ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அதை அப்படியே விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நான் போயிட்டு மேக்கப்பில் சரி பண்ணிக்கலாம்னு நினச்சா கூட அன்றைக்கி நாள் முழுக்க எல்லாரும் வந்து என்னது கண்ணு கீழே வீங்கி இருக்குது, ஒரே பஃபியாக இருக்குன்னு கேட்டு அதை இன்னும் ஜாஸ்திப்படுத்துவாங்கங்கிறதுனால என்னோட சில சீக்ரெட் கியூர்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த டயர்டு பஃபி ஐஸை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், இல்லை அது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. ரெடியா? எப்போல்லாம் எனக்கு வந்து பஃபியாக டயர்டான ஒரு லுக் இருக்கோ, உடனே வந்து எனக்கு அந்த மேஜிக்கல் கியூர் கொடுக்குற மேஜிக்கல் இன்க்ரீடியண்ட் இதுதான். டடா, காஃபி பவுடர். டு நாட் அண்டர் எஸ்டிமேட் இட். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிரவுண்ட் பண்ண காஃபி பவுடர் வச்சுருக்கீங்களோ, இல்லை ஸ்டோரில் வாங்கின காஃபி பவுடர், ஏன் யூஸ் பண்ண காஃபி பவுடர் எது வச்சுருந்தாலும் அதை வந்து உடனே தூக்கி போட்டுறாதீங்க. பிகாஸ் கண்டிப்பாக இந்த காஃபி பவுடரில் நம்ம பண்ணுற ஒரு ஐ ஸ்க்ரப் கம் மாஸ்க், இட்ஸ் அ டூ இட் யுவர் செல்ஃப் மேஜிக்கல் மாஸ்க் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதை வச்சு நம்ம பண்ணுற இந்த விஷயம் வந்து ஹேஸ் ஸோ மெனி பெனிஃபிட்ஸ். வை காஃபியை வந்து நான் வந்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட்னு இந்த பஃபி ஐஸ்க்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்னால தான். இந்த காஃபியில் இருக்கிற கெஃபைன் வந்து நம்மளோட கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த வீங்கின தன்மை இருக்குல்ல, இன்ஃப்ளமேஷன், அது ஏன் உண்டாகுது? ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன்னால. சால்ட் அதிகமாக சாப்பிட்ருப்போம், இல்லை வாட்டர் வந்து அப்படியே கம்மியாக குடிச்சதுனால தங்கி டெபாசிட்ஸாக இருக்கும். அந்த டெபாசிட்ஸை வந்து இந்த கேஃபைன் இன்னும் கொஞ்சம் கம்மிப்படுத்தும். அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷனை ஜாஸ்திப்படுத்தும். அதில் இருக்கிற டியூரட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்னால தான் நமக்கு அந்த பஃபினஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும். இதை உடனே நம்ம அப்ளை பண்ணோம்னா. முக்கியமான விஷயம், அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால கண்ணு கீழே இருக்கிற அந்த ரிங்கிள்ஸ், லைன்ஸ், ஏஜிங் சைன்ஸ் இது எல்லாமே குறைஞ்சிடும். ஸோ காஃபி இஸ் அ பூஸ்டர் when it comes to puffiness. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ என்னோட டூ இட் யுவர் செல்ஃப் வேக் மீ அப் காஃபி மாஸ்க் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டே இன்க்ரீடியன்ட் தானே வேணும். ஒன்று வந்து காஃபி பவுடர், இன்னொன்று ஹனி. இந்த காஃபி பவுடரையும் ஹனியும் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கண்ணு கீழே எந்தெந்த இடத்துல பஃபியாக இருக்கோ அதை அப்படியே அப்ளை பண்ணணும். அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து பயங்கரமாக இருக்குது பஃபி ஐஸ் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இந்த மிக்ஸ்சரை வந்து ஒரு 15 minutes அப்படியே ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அப்ளை பண்ணால் இன்னும் பெட்டர். வை? பிகாஸ் கோல்டு வந்து ஸ்வெல்லிங் பிளட் வெசல்ஸை இன்னுமே ஷ்ரிங்க் பண்ணும். அதனால பஃபினஸ் கம்மியாயிடும். இந்த மாஸ்க்கை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ட்ரை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் சாஃப்ட் டிஷ்யூஸ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு உடனே ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தட் யூ கேன் கன்சிடர். காஃபி பவுடர் என்ன வெரைட்டி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக கிரவுண்ட் பண்ணது, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், வீட்டில் இப்போ தான் காஃபிக்கு யூஸ் பண்ண காஃபி பவுடர், எவ்ரி திங் இஸ் ஓகே. இந்த மாஸ்க்கை ட்வைஸ் அ வீக் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூ கேன் ஆல்சோ ப்ரிவெண்ட் த பஃபினஸ் இன் ஃபியூச்சர். என்னதான் இது பஃபி ஐஸ்க்காக யூஸ் பண்ணுற மாஸ்க்காக இருந்தாலும் காஃபி பவுடர் ஒரு எக்ஸலண்ட் இன்க்ரீடியன்ட் ஃபார் த ஸ்கின். ஹனியோட அப்ளை பண்ணியும், இல்லை கோகோனட் ஆயிலோட அப்ளை பண்ணியும், ஏன் எக் ஒயிட்ஸோட கூட இதை மிக்ஸ் பண்ணி ஃபேஸ், நெக், ஆர்ம்ஸ், லெக்ஸ் எல்லா ஏரியாஸ்லையும் யூஸ் பண்ணிங்கன்னா பாடி கொஞ்சம் டோண்டாக, அட் த சேம் டைம் ஒரு க்ளோயி எஃபெக்டோடு இருக்கும். இதே மாஸ்க்கை நீங்கள் லிப்லேயும் யூஸ் பண்ணலாம். ஒரு லிப் ஸ்க்ரப் ஆகிடும். தி ரூட் காஸ் ஆஃப் பஃபினஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து புவர் ஸ்லீப் அண்ட் சம்டைம்ஸ் நம்மளோட டைஜஷன்ஸ்க்கு ஒத்துக்காத சில ஃபுட்ஸு, அலர்ஜிஸ் இருந்துச்சுன்னா, முக்கியமான விஷயம் சால்ட் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும், வெளில போய் சாப்பிடும்போது க்ரீஸி ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டாலும், வாட்டர் கம்மியாக குடித்தாலும் வரும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அடிக்கடி பஃபினஸ் வரும். என்னோட பஃபினஸ்க்கு ரீசன்ஸ் வந்து ட்ராவல், சில சமயம் வந்து தேர்ஃபோர் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்லீப், இல்லை ஓவர் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் ஸ்லீப், இப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாஸ்க்கை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு மோடில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இதை உங்களோட ஐஸ் ட்ரேயில் கூட காஃபி வித் லிட்டில் ஹனி மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே ஐஸில் போட்டிங்கன்னா ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் கழித்து அது வந்து க்யூப்ஸ் ஆகிடும். அந்த க்யூப்ஸையும் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் in the morning when you have puffy eyes. So these are some of the tips I can give you to address your puffy eye situation. இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ என்கிட்ட சொல்லுங்கள் with respect to wellness and I'll be happy to help you. See you soon in the next video from Ramya. Presenting my first very own book, Stop Waiting, a fitness memoir and guidebook for a fitter, healthier you. You can now pre-order your copy on Amazon or click the link in the description.